Another happy welcome to all. This is Sivesh and நீங்கள் Lucid Dreaming பற்றி தெரிஞ்சுக்க கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. And yes, that is Dream Plug. And போன வீடியோ பார்க்காதவங்க please do check out that video and watch this because அதில் I would have explained about the part 1. And those who are new to our channel, please do like and subscribe because everything is a great motivation for me. And yes, let's get into the video. So நம்ம last videoல we would have saw about the basics of lucid dreaming na என்னன்னு பார்த்திருப்போம். So yes, these are the basics: dream journaling, dream sign analysis and reality checks. So இதை மூணு பற்றி நான் ஒரு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். I hope you guys started your dream journaling and obviously doing your reality checks. So இப்போ நம்ம அடுத்த few basics பற்றி பார்க்கலாம். So the next one, as you see it on the screen, it's dream preparation. Dream preparationனா என்ன? நீங்கள் அன்றைக்கி நைட்டு காண போகிற கனவை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது தூங்குறதுக்கு முன்னாடியாக கூட இருக்கலாம், இல்லை எனி டைம் when you're free. ஸோ உங்களோட கனவுகளை நீங்களே இமேஜின் பண்ணிவிட்டு you got to think about it and put a thought to yourself. வெறும் தாட்ஸ் மட்டும் இல்லாமல் டு மேக் இட் a little more effective, நீங்கள் இன்றைக்கி காண போகிற கனவை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆக்டர்ஸை மீட் பண்ண போகிறேன், இல்லை இந்த காரில் போக போகிறேன், இல்லை இந்த ஊர் போக போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ட்ரீம் ஜேர்னல்லே ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதலாம். அதை ஒரு டீட்டெயில்டாக கூட நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி கனவை நான் நைட் காண போகிறேன் அப்படிங்கிறத எழுதிட்டு அதை பற்றி ஒரு கொஞ்ச நேரம் யூ ஷுட் திங்க் அபவுட் இட். ஸோ நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு டீப்பர் தாட் இல்லை நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வந்து நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இந்த கற்பனைகள் கேன் ரிஃப்ளெக்ட் எனி டைம் இன் யோர் ட்ரீம். சில டைம் என்ன ஆகுனா, தேர் ஆர் ரியல் ஹை சான்சஸ் நீங்கள் ஆல் ஆஃப் சடன் லூசிட் ஆகிடலாம். பட் ஒன்ஸ் யூ ஹவ் பிகம் லூசிட், சில டைம் உங்களுக்கு தெரியாது நான் லூசிட் ஆகிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அங்கே போன ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படி லூசிடான ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு தெரியாமல் யூ மைட் வேக்கப் ஆர் யூ மைட் வேஸ்ட் யுவர் லூசிட் டைம். பிகாஸ் இது எனக்கு ஒரு தடவை ஐ பர்சனலி had a lucid dream and I didn't know what to do, and ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் I woke up. So that is all about dream preparation. So now moving on to the next one, relaxation. ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ அது என்ன குறிக்குதுன்னா, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஒரு கஷ்டமான விஷயத்தையோ இல்லை ஒரு ஹெவியான விஷயத்தையோ முடிச்சுட்டு நம்ம வரும்போது we feel kind of relaxed. ஸோ lucid dreamingல ரிலாக்ஸேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி போனோடனே பெட்டில் படுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் they fall asleep. They don't actually relax. நம்ம பாடியில் வந்து நிறையா டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த டென்ஷன்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த பாடியாக we should relax. ஸோ when you start doing the relaxation process, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணாமல் தூங்குறதுக்கும் there are a lot of differences. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாக I would have put a link down in my description, muscle relaxation program அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே கேட்டுகிட்டே கூட யூ கேன் ஸ்லீப். ஸோ யூ கேன் விஷுவலைஸ் தட் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த பாடியாக நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, அந்த டென்ஷன் நீங்கள் குறைக்கிற மாதிரி யூ கேன் ஃபீல் இட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ரிலாக்ஸேஷன். ஸோ ஒன்ஸ் இஃப் we are ready to be relaxed, இந்த ஸ்டேட்டில் நம்ம வரும்போது lucid dreaming becomes much more easier for us. So yes, going to the next topic, we are going to talk about meditation. நம்ம பலருக்கு மெடிடேஷன் வந்துட்டு ஒரு தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். அண்ட் the way you see it might be different from what others see it. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் கேன் பி சம்திங் டிஃப்ரெண்ட். பட் ஒருத்தர் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் மெடிடேஷன் கேட்டால் their thought would be different. But meditation is nothing but to enhance the skill of self-awareness. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக we do meditation. ஸோ when I say meditation, நிறைய பேர் வந்துட்டு அது என்னங்க மெடிடேஷன், நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பீப்புள் வச்சு, இல்லை ரொம்ப நேரம் நல்லா உட்கார முடியாதுன்னு அப்படி they would say.
Meditation is something which is very non-religious. ஒன்றும் இல்லை, நம்மளோட மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வரதை வந்துட்டு if you sit and concentrate for 10 minutes, that is meditation. ஸோ சிம்பிளாக if you guys really wanted to tryனா, நீங்கள் ஒரு தனி ரூமுக்கு போயிட்டு ஒரு சேரில் நீங்கள் உட்காந்துட்டு you can make yourself comfortable in the chair. உட்காந்துட்டு ஒரு 20 minutes இல்லைனா ஒரு மேக்ஸிமம் 10 minutesக்கு நீங்கள் ப்ரீத் பண்ணுறது மட்டும் எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் அதை மட்டும் ஒரு 10 minutes to the maximum ஒரு 20 minutes அப்சர்வ் பண்ணிங்கனாலே that will be really helpful. Just like I said, எடுத்தோடனே you can't master it. ஸோ கண்டிப்பாக உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும், நிறையா தாட்ஸ் வரும். பட் டோன்ட் லூஸ் யூர் ஹோப். உடனே ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வராதிங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் டைம் டு கம். ஸோ அப்போ கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு மாஸ்டர் த ஸ்கில். ஸோ யூஸ்வலாக மெடிடேஷன்ற போது நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். தி காமன் திங்ஸ் ஆர் லைக் என்னால் என்னோடய தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி when people say, நான் யூஸ்வலி what I do is like, அப்படி உட்கார முடியலனா கொஞ்ச நேரம் ஐ கெட் அப், கொஞ்சம் ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு மேபி அந்த மாதிரி யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் நீங்கள் யூ கேன் ட்ரை இட். மேபி லைக் தேர் வில் பி அ ஸ்மால் ரிடக்ஷன் இன் த தாட்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்டை சொல்லுவீங்க நான் எனக்கு தாட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால யூ வுடன்ட் கெட் ஸோ மச் ஆஃப் தாட்ஸ். சில பேர் சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு. ஸோ இஃப் யூ ஃபீல் ட்ரௌசி, தட் இஸ் நாட் ஆல் அ ப்ராப்ளம். தூக்கம் வருதுன்னா தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு 5-10 minutes இல்லைனா ஒரு half an hour தூங்கிட்டு கூட யூ கேன் ஸ்டில் ட்ரை meditating. The next common one is people would ask me like, when I used to tell my friends about meditation, they'll be like, அது எப்படிடா உன்னால் உட்கார முடியுது பண்ண முடியுதுன்னு. அண்ட் சில பேர் என் கூட ட்ரை பண்ணவங்க they used to say like, எப்படி உன்னால் அது how do you say that you have developed அப்படின்னு. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு உட்காரும்போது சும்மா பண்ணும்போது ஐ யூஸ் டு சிட் ஃபார் 10 minutes. அந்த 10 minutes என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அண்ட் தென் ஸ்லோலி ஒரு 1 month 2 months ஐ டெவலப்ட் இட் அ லிட்டில் பிட். கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஐ யூஸ் டு சிட் ஃபார் ஒரு 15 minutes 20 minutes. ஸோ இந்த ப்ராக்ரஸ் வில் ஹேப்பன், பட் இட் வில் டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் டைம். ஸோ யூ ஹாவ் டு பி பேஷண்ட். இஃப் யூ ஆர் ஸோ கண்டிப்பாக யூ கேன் பி குட் அட் மெடிடேஷன். அண்ட் எஸ், இப்போ நம்ம we have come to the end of the video. லைக் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தீஸ் ஆர் த வெரி பேசிக்ஸ் ஆஃப் லூசிட் ட்ரீமிங். ஸோ ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டோன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் தட் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணும்போதே யூ கேன் பிகம் லூசிட். தேர் ஆர் ஹை சான்சஸ் ஃபார் தேட். அண்ட் எஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சதுன்னு. ஸோ ப்ளீஸ் டு வாட்ச் both part 1 and part 2. And if you guys have any doubts or any thoughts, please put it down in the comment box. Kandipa I'll answer you guys. And as always, thank you so much for your support and motivation. Unga ellarku enikoda video pudichadhu nenikiren. If so, please do drop a like, share and do subscribe. And marakama the bell button press pannirunga so that you don't miss my updates. Thank you so much guys. Stay tuned. See you on my next video. Bye.